ஏன் சார் நான் கேட்கிறேன், ரங்கசாமியை கேட்கிறேன். அதாவது ஆசிரியர்கள் கொஞ்சம் நியமனம் பண்ணிக்கிறாங்க. நாங்க எங்க கிரண்பேடி எங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல 400 காவல்துறை பணியாளர்களுக்கு, அதை என்ன பண்ணிருக்கிறாங்க. அதே போல வந்து சர்வேயர் பண்ணிக்கிறாங்க, அதே போல இதுல எலக்ட்ரிசிட்டில பண்றாங்க. இதை தவிர வேற என்ன பண்ணிக்கிறாங்க? ஏன் சார் 10,000 என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துல 10,000 அரசு காலி இடங்களை நிரப்ப வேண்டாரு. என்ன ஆச்சு 4 வருஷமா? நீங்க கேக்குறீங்க 6,000 கிடையாது. நான் சொல்ல மிஞ்சி மிஞ்சி போனா 1,500ல இருந்து 2,000. அது 2,000 வரைக்கும் நான் ஏத்துக்கிறேன். இவர் சொன்னது என்ன வாக்குறுதி? இதை எடுத்து பாருங்க, அவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க. அரசு காலி பணியிடங்கள் 10,000 இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்தில் அந்த 10,000 இடத்தை நாங்கள் நிரப்பி வேலை வாய்ப்பை கொடுப்போம்னு சொன்னாரு. நடந்ததா? ஒரு 10 பேரை நியமிச்சுட்டு இப்ப சொன்னாரு இல்லையா, பிறந்த குழந்தைக்கு 50,000 சொன்னாரு. அவங்க வங்கி கணக்கில் போடுவாரு. எவ்வளவு பேருக்கு போட்டுக்கிறாரு? பொய். இலவச பஸ் விடுவோம்னு சொன்னாரு பெண்களுக்கு, விட்டாரா? பெண்கள் யாரும் ரெடி இல்ல. ஏன் சார்? அதாவது என்னன்னா, புலியை பார்த்து பூனை சூடு போட்டுது. தமிழ்நாட்டை பார்த்து அறிவிக்கிறாங்க, ஆனா ஒரு வேலையும் நடக்கல. சார் என்ன பொறுத்த வரைக்கும் ரங்கசாமி வந்து நாமினேஷன் போடுறதுக்கு 1 மணி நேரம் வரைக்கும் எந்த கூட்டணின்னு சொல்ல மாட்டார். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் சேர்த்து பலவீனப்படுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதான் தெரியுது. அமித்ஷா வந்து புதுச்சேரியில சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கே போய் அவரு பார்த்து நேரடியா பார்த்து மனு கொடுத்துக்கிறாங்க. அதை பத்தி ஒன்றும் பேச மாட்டாரு. தமிழ்நாட்டில் வந்து முழங்கிட்டு போறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அமித்ஷா வந்து ரெட்டை வேஷம் போடுறாரு. அதிமுக கூட்டணி சேர்த்து பாஜக வந்து பலவீனப்படுத்துன்னு. ஆனா ரங்கசாமி கூட்டணிக்கு வாங்க இவங்களே ரொம்ப இழுக்கிறாங்க. யார் இழுக்கிறாங்க? ரங்கசாமி இருந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும், பாஜக கூட்டணிக்கு போறது இழுக்கிறாங்க. ஏன் அது அவங்க கூட்டணி விவகாரம். நான் சொல்றது என்னன்னா, ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் கூட அடுத்த தேர்தலில் பயணிப்பேன்னு சொல்றாங்க. ஆனா என்ஆர் காங்கிரஸ் தரப்புல இருக்கோ அல்லது வந்து ரங்கசாமி தரப்புல இருக்கோ, நாங்க வந்து பாரதிய ஜனதா கூட்டணியை தொடருவோம் அடுத்த தேர்தலில் அவங்க சொல்லல. இது ஒருதலை காதல் மாதிரி.